அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்டில் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வர கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் இன்வேரியபிள் இன் கெமிக்கல் காம்போசிஷன் த்ரூ அவுட் இட்ஸ் மாஸ் இஸ் கால்ட் ஆஸ். ஓகேங்களா, ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்வேரியபிள் இன் கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் கெமிக்கல் காம்போசிஷன் த்ரூ அவுட் சேமாக இருந்ததுன்னா மோர் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் மிக்ஸாக இருந்தால் கூட அதை வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். ஐ திங்க் இந்த ஆன்சர் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் ஆன்சராக தான் கொடுத்துருக்காங்க. த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஹோமோஜீனியஸாக இருக்கணும் அண்ட் இன்வேரியபிள் இன் கெமிக்கல் காம்போசிஷன் இன்வேரியபிள், அதாவது சேஞ்ச் ஆகக்கூடாது. த்ரூ அவுட் இட்ஸ் மாஸ், அந்த டோட்டல் ஒரு 1 kg எடுத்துக்கிறீங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு மிக்சர் எடுத்துக்கிறீங்க, அந்த மிக்சர் 1 kg ஃபுல்லாகவே சேம் கெமிக்கல் காம்போசிஷனாகவும் ஹோமோஜீனியஸாகவும் இருந்ததுன்னா அதை பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, நோ லிக்விட் கேன் எக்ஸிஸ்ட் ஆஸ் லிக்விட் அட். ஓகேங்களா, லிக்விடுன்றது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெம்பரேச்சரை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு இது மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, சாரி, ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 ப்ரெஷர்ன்றாங்க. ஆமாம், சாரி, டெம்பரேச்சர் பொறுத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டெம்பரேச்சர் என்ன பண்ணோம், லிக்விட் வேப்பராக மாறும், வேப்பர் லிக்விடாக மாறும். டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணோன்னா பேஸ்ட் ஆன் ப்ரெஷர்னு சொல்லுது, சேர்த்து தான் சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா அட் 0 ப்ரெஷர்ன்றாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இப்போது அதாவது நோ லிக்விட் கேன் எக்ஸிஸ்ட் ஆஸ் எ லிக்விட் அட் 0 ப்ரெஷர் அட்டைன் ஆகிடுச்சுன்னா லிக்விடாக இருக்காதுன்றாங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, ஜென்ரலி அப்சல்யூட் 0 ப்ரெஷர் இஸ் அ பாயிண்ட் வேர் தேர் எக்ஸிஸ்ட் அ மினிமம் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சரும் 0 தான் இருக்குன்றாங்க. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸில் நம்ம டெம்பரேச்சர்னு யோசிச்சா கூட கரெக்டு தான், ஆனால் 0 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறாங்க. 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின் அர்த்தம். எப்போ 0 கெல்வின் வருதோ அப்போ தான் வந்து அது அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. ஸோ அப்சல்யூட் 0 ப்ரெஷர் எப்போ வரும், அப்சல்யூட் 0 டெம்பரேச்சரில். ஓகே, that can be possible only when molecular momentum of the system becomes 0. இந்த அப்சல்யூட் 0 ப்ரெஷருக்கு மீனிங்கே என்னது, உள்ள மாலிகுலர் மொமெண்டம் இருக்காது. ஓகேங்களா, அது வந்து 0 ஆகிடும். அப்புறம் தேர் சுட் நாட் பி எனி மோஷன் ஆஃப் பார்ட்டிகல். இந்த மாலிகுலர் மொமெண்டம்னா, மொமெண்டம் எதனால் வருது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஒரு மூமெண்ட்னால தான் கிடைக்குது, அதாவது மோஷனால தான் கிடைக்குது. அப்போ மொமெண்டமே இல்லை அப்படின்னா அங்கே வந்து மூமெண்ட் இல்லை, மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதனால் கொலிஷனும் நடக்காது. ஸோ தேர் இஸ் நோ கொலிஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதுவும் இல்லைன்னா கைனடிக் எனர்ஜியும் இருக்காது. ஏன்னா மோஷனால் கிரியேட் கிடைக்கிறது தான் கைனடிக் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி நல்லிஃபைஸ், அந்த டெம்பரேச்சர் பிகம்ஸ் 0. அப்போது லிக்விடாக இருக்காது. ஐ திங்க் அது வந்து சாலிட் ஸ்டேட்டை ரீச் பண்ணிடும். ஏன்னா கேஸ் ஸ்டேட் கிடையாது. ஏன்னா கேஸ் ஸ்டேட்டில் வந்து மாலிகுலர் மோஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி 0 ப்ரெஷர். ஓகே, அடுத்தது சப்ளிமேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப், இது நம்ம சின்ன வயசில் புக்லேயே படிச்சிருக்கோம். அதாவது சாலிட் லிக்விட் லிக்விட் ஃபேஸ் போகாமல் டைரெக்டாக கேஸாக கன்வெர்ட் ஆகிறது தான் நம்ம வந்து சப்ளிமேஷன் சொல்லுவோம். இங்கே ஆப்ஷனில் ஆப்ஷன் பி இருக்குது, சேஞ்சிங் ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் டு கேஸ் ஸ்டேட். ஓகேங்களா, ரைட்டு, ஆப்ஷன் பி. அடுத்தது, the value of dryness fraction at critical point for water steam phase transformation may be. ஓகேங்களா, இதில் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனோட வேல்யூ கேட்குறாங்க. அதாவது ஒரு மிக்சர் ஆஃப் ஸ்டீம் அண்ட் லிக்விடில் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் மிக்சர்னு சொல்லுவோம். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு வரும்போது நம்ம வந்து அங்கே ஃபுல்லாகவே லிக்விட்னு சொல்லலாம், ஃபுல்லாகவே வேப்பர்னு சொல்லலாம். அதனால் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா cannot be defined ஆர் அன்டிஃபைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் என்ன சொல்லலாம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் டோட்டல் லிக்விட் அப்படியே டோட்டல் வேப்பராக மாறும். ஓகேங்களா, அப்போ அந்த பாயிண்ட்டில் எல்லாத்தையும் லிக்விடாகவும் கன்சிடர் பண்ணலாம், எல்லாத்தையும் வேப்பராகவும் கன்சிடர் பண்ணலாம். அப்போ 0வும் வரும், 1ம் வரும். அப்புறம் ஆல் ஆஃப் தீஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எய்தர் 0 ஆர் 1 இல்லாமல் ஆல் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் ஆப்ஷன் டி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதை விட பெட்டராக அன்டிஃபைன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தீஸ். நெக்ஸ்ட்டு, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இது வந்து ஆப்ஷன் ஏவும் சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கூட இதே மாதிரி கொஸ்டின் பார்த்துருக்கோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் லேட்டன்ட் ஹீட் வந்து 0 தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா அதில் வந்து ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம்லாம் எடுக்காது.
அப்போ தான் ஹீட்டை வந்து அதாவது இப்போ நீங்கள் மற்ற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபேஸ் நடக்கும். ஒரு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது லிக்விட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேப்பராக மாறும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த கேப்பில் லேட்டன் ஹீட்டை அப்சார்ப் பண்ணும் லிக்விட். ஆனால் இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் பாருங்கள், அந்த வேல்யூ பார்த்துக்கோங்க. 221 பார், ப்ரெஷர்னா 221 பார், டெம்பரேச்சர்னா 374 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த வேல்யூஸ் அட்டைன் பண்ணும்போது அங்கே லிக்விட் அப்படியே எந்த விதமான டைம் எடுத்துக்காமல் அப்படியே வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகாமல் ஃபுல்லாகவே கன்வெர்ட் ஆகிடும். அதனால் அங்கே லேட்டன் ஹீட் அப்சார்ப்ஷன்ற வேலையே கிடையாது. ஸோ 0, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, த வேல்யூ ஆஃப் கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆக்சிஜன் வுட் பி. இந்த கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட் தான் நம்ம ஆர்னு சொல்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். எப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்டு மாலிகுலர் வெயிட், அதை வந்து நம்ம யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து 8314. இப்போ நமக்கு ஆக்சிஜனுடைய கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட் வேணும். அப்போ 8314 டிவைடட் பை அதனுடைய மாலிகுலர் வெயிட் 32 போட்டோம்னா வர்ற ஆன்சர் வந்து ஐ திங்க் 262 வரும்னு நினைக்கிறேன். கிலோஜூலில் போடும்போது 0.262. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்க்கணும். அதாவது 8314 டிவைடட் பை 32. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆப்ஷன் வந்து பி. அதாவது இதெல்லாம் நம்ம பைகாட் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் 8314ன்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு, it is decided to store 28 kg of nitrogen at 14 megapascal pressure and 27 degrees Celsius in a cylinder. mass of nitrogen இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அப்புறம் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க. assuming that nitrogen behaves like an ideal gas, determine the size of the cylinder. size of the cylinderனால் இப்போ நம்ம கேஸை வந்து இந்த சிலிண்டரில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அப்போது அதனுடைய சிலிண்டரோட வால்யூம் தான் கேஸ் எடுத்துக்க போகுது. அதனால் சைஸ் ஆஃப் த சிலிண்டர்னால் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்குறாங்க. முக்கியமாக இந்த ப்ரெஷர் இந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன வால்யூம் கேட்குறாங்க. ஐடியல் கேஸ்ன்னு சொன்னதுனால பிவிசி = எம்ஆர்டி நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் இப்போ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 kg நைட்ரஜன் மாஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. ஆர் வேல்யூ, நைட்ரஜனுடைய ஆர் வேல்யூ நமக்கு தெரியாது. நமக்கு ஏர்னுடைய கேஸ் கான்ஸ்டன்ட் தான் தெரியும். அதாவது 287 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. நைட்ரஜனுக்குன்னு ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை மாலிகுலர் வெயிட். நைட்ரஜனுடைய மாலிகுலர் வெயிட் 28, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து 8.314 கிலோ ஜூல் பர் கிலோமோல் கெல்வின் சொல்கிறாங்க. அப்போது அந்த 8.8314 போடாமல் 8.314 போட்டிங்கன்னா வர்ற ஆன்சர் கிலோ ஜூலில் வரும். ஸோ 8.314 டிவைட் பை 28 போட்டோம்னா 0.2969 வருது கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாமே இந்த ஏரோட கேஸ் கான்ஸ்டன்ட் என்னது 0.287 கிலோ ஜூல்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான் மற்ற கேஸ்க்கும் வரும். அந்த ரேஞ்சில் வந்தாலே நம்ம கரெக்டாக போடணும்னு அர்த்தம். அப்போது வால்யூம் மட்டும் நமக்கு அன்னோன் வேல்யூ. ஸோ பிவிசி = எம்ஆர்டியில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் கெல்வினில் போடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் 27, அப்போ கெல்வினில் போடும்போது 300 வரும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் 0.178157 மீட்டர் கியூப்னு வருது. ஸோ ஐடியல் கேஸ்ன்னு சொன்னனால பிவிசி = எம்ஆர்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் மட்டும் தெரியாது. அதை இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை மாலிகுலர் வெயிட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம். மற்றபடி டைரக்ட் கொஸ்டின் தான் இது. அடுத்தது, the principle of working of the constant volume thermometer is based on. இப்போது கான்ஸ்டன்ட் வால்யூம் தெர்மோமீட்டர்னா வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர். எப்போவுமே தெர்மோமீட்டரில் ஏதாவது ஒரு பேராமீட்டர் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகணும். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் தெர்மோமீட்டரில் ப்ரெஷர் தான் அந்த வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னாலே அந்த லாவை அந்த ப்ராசஸை கவர்ன் பண்ணுற லா என்னென்னு பார்த்தீங்கன்னா கே-லுசக்ஸ் லா. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள். This thermometer works on principle of law of Gay-Lussac. The law states that when temperature of an ideal gas increases, there is corresponding increase in pressure. Temperature increase ஆனால் pressure increase ஆகும். அதாவது temperature is directly proportional to pressure when the gas at constant volume. ஓகேங்களா? அதுதான் அந்த லா சொல்கிறது. Also when the temperature decrease, the pressure too decrease correspondingly. சிம்பிளாக சொல்லணும்னா pressure is directly proportional to temperature at constant volume. அதுதான் வந்து கே-லுசக்ஸ்லாம். இங்கே கொடுத்துருக்கிறதும் கான்ஸ்டன்ட் வால்யூம் தெர்மோமீட்டர் தான். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, த ஹீட்டிங் ஆஃப் அ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் கவர்ன் பை. இப்போ எப்படி கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோமோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து என்ன சொல்லலாம்னா எந்த லா கவர்ன் பண்ணணும்னா சார்ல்ஸ் லா. ஸோ ஆப்ஷன் பி சார்ல்ஸ் லா வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
வால்யூம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ மீதி இன்னும் 2 லாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது பாயில்ஸ்லான்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, அந்த ப்ராசஸை கவர்ன் பண்ணுறது. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. அதுதான் பாயில்ஸ்லா. கே-லூசக்லாம் இப்போ தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம். அடுத்தது, the heating of wet steam at a constant temperature till it becomes dry saturated is similar to that of heating at a கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறாங்க. வெட் ஸ்டீம் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறாங்க. எப்படி? டில் இட் பிகம்ஸ் ட்ரை சேச்சுரேட்டட் அப்படின்றாங்க. அப்படி நம்ம பண்ணுறது வந்து என்ன ப்ராசஸ், அதாவது அது ஹீட்டிங் ஆஃப் என்னன்னு சொல்லலான்னு கேட்குறாங்க. வெட் ஸ்டீமை ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எப்படி? ஹீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுவும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். அப்போ அது வந்து இட் இஸ் சிமிலர் டு ஹீட்டிங், அதாவது ஹீட்டிங் சிமிலர் டு ஹீட்டிங் அட் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தானே. ஏன்னா ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ்ன்றது நாட் ஓன்லி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேங்களா? 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் வாட்டர் வேப்பராக மாறுதுன்னு சொல்கிறோம். கூடவே இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த சுச்சுவேஷனில் ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது 1 பார் தான். அந்த 1 பார் ப்ரெஷரில் வாட்டர் வேப்பராக மாறுது. 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வேப்பராக மாறுது. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லலாம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே சொல்லணும். அதுதான் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? த ஹீட்டிங் ஆஃப் வெட் ஸ்டீம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் till it becomes dry saturated is similar to that of heating at a constant pressure. ஆப்ஷன் பி. அடுத்தது, the dryness fraction of steam is equal to, இதில் பாருங்கள் ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க என்னது, இந்த where mg is equal to mass of dry steam, mf is equal to mass of wet steam அப்படின்றாங்க. ஆக்சுவலாக சொல்லணுன்னா மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம், ஓகேங்களா, அது நியூமரேட்டரில் வரணும் mg, டிவைடட் பை மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம். அப்படின்னா ஆக்சுவலாக மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம்னா என்னது, லிக்விட் ப்ளஸ் வேப்பர், அந்த மிக்சரை தான் வெட் ஸ்டீம் சொல்லுவோம். ஆக்சுவலாக வர வேண்டிய ஆன்சர் வந்து mg/mf, ரைட்டுங்களா? ஏன்னா மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம்னா நியூமரேட்டரில் வரணும், டினாமினேட்டரில் மாஸ் ஆஃப் மிக்சர் வரணும். மிக்சரை தான் நம்ம வெட் ஸ்டீம் சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, mg/mf போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது தப்பு தான். இதில் ஏதாவது தவறான எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, with the increase of pressure the boiling point of water decreases and the enthalpy of evaporation increases. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிக்ரீஸ் ஆகுன்றாங்க. நீங்கள் 1 பார்லேருந்து 2 பாராக ப்ரெஷர் ரைஸ் பண்ணும்போது பாயிலிங் பாயிண்ட், அதாவது டெம்பரேச்சர், அது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆப்ஷன் ஏ தப்பு தான் நினைக்கிறேன். அடுத்து, த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் அண்ட் என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் டிக்ரீசஸ். ஓகே, நீங்கள் இந்த மாலை டயராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரைஸ் பண்ண அந்த சேச்சுரேஷன் கர்வோட அந்த வித்து வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்டில் 0 ஆகிடும். அந்த வித்து தான் லேட்டன் ஹீட்டினுடைய, அதாவது என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் சொல்கிறாங்களா, அதனுடைய வேல்யூ. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இந்த என்தால்பி எவாப்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். பாயிலிங் பாயிண்ட், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் பி தான். வித் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் அண்ட் என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் டிக்ரீசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் தான் சொன்னேன். இதில் பாருங்கள், ப்ரெஷர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த கர்வோட வித்து பார்த்திங்கன்னா பிரெத் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதாவது லேட்டன் ஹீட்டு அல்லது என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண பாயிலிங் பாயிண்ட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும், அதாவது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. இந்த இதில் பாருங்கள், இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேர் சேச்சுரேட்டட் லிக்விட் அண்ட் சேச்சுரேட்டட் வேப்பர் லைன் ஆர் மீட், enthalpy of evaporation becomes 0 and liquid directly flash into vapor. எந்த விதமான ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்னு ஒரு டைம் எடுக்கிறது, ஒவ்வொரு ட்ராப்லெட்டாக வேப்பராக கன்வெர்ட் ஆகிற அப்படிலாம் இல்லாமல் டோட்டல் லிக்விட் அப்படியே டோட்டல் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். அதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் பிவி அண்ட் ஆர்டி, அதாவது பிவி/ஆர்டி. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்னு. ஸோ இந்த கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்னால் ஜெட்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க சிம்பிள். அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா பிவி/ஆர்டி. இது வந்து ஐடியல் கேஸ்க்கு 1. கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்ன்றது ஐடியல் கேஸ்க்கு 1 வரும். அதனால தான் பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் ஆல்சோ, ஆன்சர் வந்து கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், அதை சொல்லிட்டேன். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள்.
Compressibility factor is also known as the compression factor or the gas deviation factor. Okay, இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா compression factor and gas deviation factor. அதே மாதிரி is a correction factor which describe the deviation of a real gas from ideal gas behavior. கரெக்டு தான். PV is equal to RT இருந்தால் அது ஐடியல் கேஸ்ன்னு சொல்ல போகிறோம். பட் அதுக்கு அந்த PV by RT அதுக்கு ஒரு ரேஷியோ வருது அப்படின்னாலே அது வந்து ரியல் கேஸ். அது வந்து ஐடியல் கேஸ் வந்து டிஃபர் ஆகுது. அதனால் அந்த டீவியேஷன் நமக்கு தெரியும். அந்த வேல்யூ ஒன்றா இல்லாமல் ஃப்ராக்ஷனாக வருது அப்படின்னாலே அது வந்து ரியல் கேஸ்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் சிம்பிளி டிஃபைன்ட் as the ratio of the molar volume of a gas to molar volume of an ideal gas அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த given கேஸ்னுடைய மோலார் வால்யூம் டிவைடட் பை ஐடியல் கேஸ்னுடைய மோலார் வால்யூம் அப்படி எடுத்துக்காங்க. அட் த சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், ஒரே ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் இது என்னது ஐடியல் கேஸ்னுடைய மோலார் வால்யூம் என்ன, ரியல் கேஸ்னுடைய மோலார் வால்யூம் என்ன, அந்த ரேஷியோவையும் நம்ம கம்ப்ரசிவ் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஐடியல் கேஸுக்கு Z வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட்டு a certain gas has Cp value of 1968 joule per kilogram Kelvin and Cv value of 1507 joule per kilogram Kelvin. ஓகே, சிபி சொல்லிட்டாங்க. the value of R இது நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர்ன்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம். சிபி மைனஸ் சிவி தான் நம்ம ஆர்னு சொல்கிறோம். இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா ஆன்சர் வந்து 461 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஆப்ஷன் டியில் பாருங்கள் 461 கிலோ ஜூல்னு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 0.461 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது. 0.461 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். நெக்ஸ்ட்டு, the region inside the inversion curve is represented by ஓகே, இன்வர்ஷன் கர்வ்னா என்னென்னா இந்த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்டுக்காக நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா, டெம்பரேச்சர் வெர்சஸ் ப்ரெஷர். ஏன்னா டோடி பை டோபி தான் நம்ம வந்து ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம் அட் கான்ஸ்டன்ட் என்தால்பியில். அப்போது அதுக்கு ஒரு கர்வ் கிடைக்குங்களா, அந்த கர்வோட இன்னர் சைடு வந்து கூலிங்னும் அவுட்டர் சைடு வந்து ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். கூலிங் அப்படின்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ், அதே மாதிரி ஹீட்டிங் அப்படின்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவ். இப்போ இன்வர்ஷன் கர்வோட இன்னர் சைடு என்ன இருக்குன்னா கூலிங் ரீஜன் சொல்லுவாங்க. கூலிங்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, பியும் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள், கூலிங் அண்டு மியூ வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. இதுக்கும் செக் பண்ணிவிடுவோம். ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா, இதுதான் இன்வர்ஷன் கர்வ். இன்வர்ஷன் கர்வ் பாருங்கள், அதாவது டெம்பரேச்சர் வெர்சஸ் ப்ரெஷர். அதுக்காக நீங்கள் டயக்ராம் போடும்போது அதாவது த்ராட்லிங் ப்ராசஸ், ஜூல் தாம்சன் ப்ராசஸ்னே சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டன்ட் என்தால்பியில் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் கிடைக்குது. டெம்பரேச்சர் வெர்சஸ் ப்ரெஷருக்கு ட்ரா பண்ணும்போது ஒரு கர்வ் வருது. அந்த கர்வோட இன்னர் பார்ட் வந்து கூலிங் ரீஜியன், அவுட்டர் பார்ட் வந்து ஹீட்டிங் ரீஜியன். ஓகேங்களா, கூலிங்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ், ஹீட்டிங்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவ். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போ வந்து 0 ஆகுனா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. ஓகே, அடுத்தது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மே பி ரிட்டன் ஆஸ், அது பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி நமக்கு தெரியும். அப்புறம் என்ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போது என்ஆர்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ என்னென்னா அந்த ஆர் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்னு என்ன சொல்லியிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போன்னா நம்ம பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி தான் வரும். ஓகேங்களா, இப்போது ஐடியல் கேஸ்ன்னு சொன்னதுனால இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா Z வந்து 1. ஸோ அதனால் ஆப்ஷன் டி பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் முதல்ல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மே பி ரிட்டன் ஆஸ் வேர் பி இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ப்ரெஷர், வி வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதாவது பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி தானே வரும், மாற்றி சொல்கிறாங்களோன்னு நினைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், வின்ற இடத்துல வால்யூம் கிடையாது, என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா வால்யூம் பை மாஸ். சரிங்களா, அப்போது வால்யூம் ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் மாஸ் வந்து டினாமினேட்டரில் வந்துருச்சு. அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை வின்றதுக்கு வால்யூம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி கரெக்டு. சரிங்களா, ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற வின்றதுக்கான மீனிங் என்னென்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதாவது வால்யூம் பை மாஸ். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி தான் கரெக்டு. ஏன்னா ஐடியல் கேஸ்க்கு பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. ஓகேங்களா, அதே மாதிரி கம்பல்சிட்டி ஃபேக்டர்னாலும் அதே பிவி பை ஆர்டின்னு சொல்லுவோம். அதனால் வேல்யூ 1 வரும். ஓகே,
ஸோ அந்த கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் கால்குலேட் பண்ணும்போது பிவின்னு சொல்கிறீங்களா, அங்கே கூட வால்யூம்க்கு என்ன சொல்ல வராங்க, வால்யூம் பை மாஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஜென்ரலைஸ்டு கம்ப்ரசிபிலிட்டி சார்ட் இஸ் ட்ரான் பிட்வீன். ஓகே, கம்ப்ரசிபிலிட்டி சார்ட் ட்ரா பண்ணுறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம இது என்னென்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஜெட்டுக்கும் ப்ரெஷருக்கும் ட்ரா பண்ணுறாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டு கம்ப்ரசிபிலிட்டி சார்ட்டு. அப்போ கம்ப்ரசிபிலிட்டி வெர்சஸ் ப்ரெஷர் நினைக்கிறேன், அதுவும் பிஆர் ரெடியூஸ்டு ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஜென்ரலைஸ்டு கம்ப்ரசிபிலிட்டி சார்ட் இஸ் ட்ரான் பிட்வீன் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் Z on y axis and reduced pressure PR on x axis. அப்போது x axisல reduced pressure, y axisல வந்து Z கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், இதுதான் வந்து கம்ப்ரசிபிலிட்டி சார்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கிது. ஸோ இதில் வந்து ஜெட்டுன்னா நம்ம பார்த்தோம் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்ன்ட்டு. இங்கே வேல்யூ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது ஐடியல் கேஸ். ஜெட் கிரேட்டர் தென் 1னா லெஸ் கம்ப்ரசிபிள். ஜெட் லெஸ் தென் 1னா மோர் கம்ப்ரசிபிள். அப்போது கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்னால் என்ன அர்த்தம்னா, அது லெஸ் தென் 1 இருக்குன்னா அதை அந்த கேஸை நல்லா கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஸோ மோர் கம்ப்ரசிபிள் அர்த்தம். அதுவே ஜெட்டு கிரேட்டர் தென் 1 வந்துச்சுன்னா தட் இஸ் லெஸ் கம்ப்ரசிபிள் அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு கேஸ் வந்து ஹைலி கம்ப்ரசிபிள் அப்படின்னா ஜெட் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். லெஸ் கம்ப்ரசிபிளாக இருக்கணும்னா ஜெட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஐடியல் கேஸ்க்கு ஜெட் வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்னாலே வந்து அந்த கேஸ் எந்தளவுக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியும்னு சொல்கிறது. அது லெஸ் தென் 1 இருந்தால் ஹைலி கம்ப்ரசிபிள். ஓகே, அப்புறம் அந்த கம்ப்ரசிபிலிட்டி சார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸில் வந்து ஜெட் அதாவது கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், எக்ஸ் ஆக்சிஸில் ரெடியூஸ்டு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு which of the following is a true statement for phase diagram of a pure substance. பியூர் சப்ஸ்டன்ஸுடைய ஃபேஸ் டயக்ராம் அதை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன் கர்வ், ஃபியூசன் கர்வ் அண்ட் வேப்பரைசேஷன் கர்வ் மீட்ஸ் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் வந்து பொதுவாக என்னென்ன மீட் பண்ணோன்னா சேச்சுரேஷன் லிக்விட் லைனும் சேச்சுரேஷன் வேப்பர் லைனும். ஆனால் இவங்க வந்து சப்ளிமேஷன் கர்வ்னு சொல்கிறாங்க. சப்ளிமேஷன் கர்வ்ன்றது என்னது, சாலிட் டைரெக்டாக வேப்பராக மாறுறது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன் கர்வ் ஆர் ட்ரிபிள் பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஒரு வேப்பரைசேஷன் கர்வோட 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு அண்ட் ட்ரிபிள் பாயிண்ட்டாக இருக்கும், அது சொல்லலாம். அப்புறம் ஆப்ஷன் சி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபியூசன் கர்வ் ஆர் ட்ரிபிள் பாயிண்ட் அண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வேப்பரைசேஷன் கர்வுக்கு வேணால் நம்ம சொல்லலாம். ஃபியூசன் கர்வுக்கு வந்து சாலிட் டு ஃபியூசன் கர்வ்ன்றது லிக்விட் டு சாலிடு, அதுக்கும் அப்புறம் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ட்ரிபிள் பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம சொன்னாலே லிக்விடும் வேப்பரும் தான் வரும். ஓகேங்களா, சாலிடு வராது. அப்போ ஆப்ஷன் சியும் வராது. அப்புறம் ஆப்ஷன் டி ஃபியூசன் கர்வ் ஃபார் வாட்டர் ஹேஸ் பாசிட்டிவ் ஸ்லோப். இது ஒரு தனி கொஸ்டின்னு மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன். அப்போது ஆப்ஷன் டியும் தப்பு தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி என்னது, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன் கர்வ். வேப்பரைசேஷன் கர்வோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரிபிள் பாயிண்ட்டு, இன்னொன்று கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. டயக்ராமோட செக் பண்ணுவோம். டிஎஸ் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதில் இந்த வேப்பரைசேஷன் கர்வ் பாருங்கள், லிக்விட்லேருந்து வேப்பராக மாறுது இல்லையா, அதனோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு ஒன்று வந்து ட்ரிபிள் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது அந்த கர்வு, கிரிட்டிக்கல் பாயிண்டில் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது லிக்விடுன்ற அந்த ஃபேஸு ட்ரிபிள் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, கிரிட்டிக்கல் பாயிண்டில் கம்ப்ளீட் ஆகுது, அதுக்கடுத்து வேப்பர். அப்போ வேப்பரைசேஷன் கர்வ் அப்படின்றது வேணால் நம்ம எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லலாம். சரிங்களா, ஆப்ஷன் பி. அப்புறம் ஃபியூசன் கர்வ் ஃபார் வாட்டருக்கு எப்போவுமே ஃபியூசன் கர்வ் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஸ்லோப்போட இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் பாசிட்டிவ் ஸ்லோப்புன்னு சொன்னதுனால அது தப்பு. ஸோ வாட்டருடைய ஃபியூசன் கர்வ் எப்போவுமே அதுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது நீங்கள் இந்த இடத்துல டிடி பை டிஎஸ் எடுத்திங்கன்னா தான் ஸ்லோப்பு, அந்த வேல்யூ நெகட்டிவாக வரும்னு சொல்கிறாங்க. எங்கே ஃபியூசன் கர்வ் அதாவது லிக்விட்லேருந்து சாலிடாக கன்வெர்ட் ஆகிற அந்த ஃபேஸ் தான் ஃபியூசன் சொல்லுவோம். அப்போ ஃபியூசன் கர்வில் நமக்கு கிடைக்கிற ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். எதுக்கு, வாட்டர் தான் நம்ம இப்போ சூஸ் பண்ண ஃப்ளூயிட்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் நெகட்டிவ் ஸ்லோப் வருன்றாங்க ஃபியூசன் கர்வில். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது which of the following law governs the isothermal process. ஐசோதர்மல்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ டைரெக்டாக பாயில்ஸில் போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ தான். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், சார்ல்ஸ் லானா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்,
கேல் வச்சுக்கலாம்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேன் பி கிவன். ஓகேங்களா, சிபி வேல்யூ வேர் காமா இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஆர் இஸ் அ கேஸ் கான்ஸ்டன்ட், ஜே இஸ் அ ஜூல் கான்ஸ்டன்ட்றாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காமான்றது சிபிசிவி ரேஷியோ, ஆர்ன்றது சிபி மைனஸ் சிவி. இதெல்லாம் ரீரைட் பண்ணி நம்ம சிபின்றதை எழுதலாம். பட் இங்கே ஜூல் கான்ஸ்டன்ட்டும் ஒன்று ஆட் ஆகுது, அதனால் அந்த ஃபார்முலாவில் இது இன்க்ளூட் பண்ண முடியாது நினைக்கிறேன். என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஸோ ஜூல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாருங்கள், சிபி மைனஸ் சிவி அதை வந்து என்னென்னு எடுத்துக்காங்கன்னா ஆர்னு எடுத்துக்கிறதுல ஆர் பை ஜே, அதாவது ஜூல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதுதான் டிஃபர் ஆகுது. ஜென்ரலாக சிபி மைனஸ் சிவி நம்ம ஆர்னு எடுத்துக்குவோம், அப்புறம் சிபி பை சிவி காமன் எடுத்துக்குவோம். அதெல்லாம் ரீரைட் பண்ணி சிபியை மட்டும் நம்ம எழுதணும்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். பட் இங்கே என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஜூல் கான்ஸ்டன்ட்ன்றதை ஜேன்னு எடுத்துக்கிறாங்க. அதை எங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ரீரைட் பண்ணோன்னா, அதாவது சிபி பை சிவி காமா, இப்போ இந்த சிவின்னு வர இடத்துல எல்லாம் சிபி பை காமா யூஸ் பண்ணுறாங்க. அப்போ காமனாக சிபி வரும்போது காமா மைனஸ் 1 பை காமா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஜேன்னு வரும். ஃபைனலாக ரீரைட் பண்ணும்போது சிபி இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஜே இன்ட்டு காமா மைனஸ் 1. இதை பைஹார்ட் பண்ணுறத விட அந்த ப்ராப்ளம் வரும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ காமா ஆர் டிவைட் பை ஜே இன்ட்டு காமா மைனஸ் 1. ஒரே விஷயம், ஜூல் கான்ஸ்டன்ட்டை பற்றி இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஜே அப்படின்னு எடுத்துக்கணும். ஆர்னு எடுத்துக்காமல் ஆர் பை ஜேன்னு எடுத்துக்கணும். அடுத்தது, ஃபார் ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பர் த வேல்யூ ஆஃப் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வில் பி. வேப்பர் ட்ரை சேச்சுரேட்னு சொல்லிட்டாங்க. அப்போது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் என்ன ஆகும், அப்போ அது வந்து ஸ்டீம் வந்து அந்த ஸ்டீமோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1. ட்ரை சேச்சுரேட் வேப்பர்னா என்னது, மிக்சர் லிக்விட் ப்ளஸ் வேப்பராக இல்லாமல் ஃபுல்லாகவே ஸ்டீமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நியூமரேட்டர்லேயும் மாஸ் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை மிக்சர்லேயும் ஃபுல்லாக வேப்பரோட மாஸ் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஆன்சர் 1. அடுத்தது, a saturation state of pure substance, அதாவது வாட்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இஸ் அ சேச்சுரேஷன் ஸ்டேட்னா என்னென்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். என்னென்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் ஃப்ரம் விச் a change of phase may occur with a change in pressure or temperature. ஆக்சுவலாக சேச்சுரேஷன் ஸ்டேட்டில் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதனால் ஏ வராது நினைக்கிறேன். பி பாருங்கள், ஸ்டேட் ஃப்ரம் விச் a change of phase may occur with a change in pressure and temperature. கிட்டத்தட்ட ஆர்னு சொன்னாங்க, இங்கே அண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே வராது. அடுத்தது, சேச்சுரேஷன் ஸ்டேட் இஸ் அ ஸ்டேட் ஃப்ரம் விச் a change of phase may occur with a change in pressure and volume. வால்யூம் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் டியும் பார்த்துருவோம். 2 இருக்கு இன்னும். ஸ்டேட் ஃப்ரம் விச் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் மே அக்கர் வித்தவுட் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இது கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃப்ரம் விச் a change of phase may occur வித்தவுட் சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஆர் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆர் போடக்கூடாது. ஏன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகாமல் ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம வந்து சேச்சுரேட்டட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா, இப்போ சேச்சுரேஷன் ஸ்டேட்னா என்னென்னா, a saturation state of a pure substance is a state from which a change of phase may occur without change in pressure and temperature. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு, இது வந்து செல்சியஸ் ஸ்கேல் பற்றி. The reading of temperature on Celsius scale is 60 degrees Celsius. What is the equivalent reading of temperature on the Fahrenheit scale? இது வந்து நார்மலாகவே கேட்குற கொஸ்டின் தான். செல்சியஸ் ஸ்கேல்லேருந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆக்சுவலாக ரெண்டுக்கும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வந்து 0 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ் எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி செல்சியஸ் கொடுக்குறாங்க, அது மைனஸ் மினிமம் வேல்யூ வந்து இந்த ட்ரிபிள் பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்குவாங்க. மேக்ஸிமம் வேல்யூ வந்து சேச்சுரேட் பாயிண்ட் 100ன்னு எடுத்துக்குவாங்க. அப்போ சி மைனஸ் 0 டிவைட் பை 100 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இந்த 0 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபாரன்ஹீட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 32. அதேமாதிரி 100 டிகிரி செல்சியஸ்க்கு 212. இது வந்து தெரிஞ்சது, அதை அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த அன்னோன் வேல்யூ எடுத்துக்குவாங்க. இப்படிலாம் நம்ம ரீரைட் பண்ணி எழுதும்போது ஜென்ரலாக என்ன வரும்னா, செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32ன்னு வரும். ஓகேங்களா, 5/9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32ன்னு வரும்.
அப்போ ஒரு செல்சியஸ் வேல்யூ இருக்குன்னா ஃபாரன்ஹீட்டில் வேணும்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். C இஸ் ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு F மைனஸ் 32. சரிங்களா? என்ன ஜென்ரலாக எல்லோரும் எப்படி சொல்லுவாங்க, இப்போ வந்து எனக்கு டிகிரி செல்சியஸில் வேல்யூ இருக்குது, எஃப்பில் தான் ஃபாரன்ஹீட்டில் தான் வேணும். அப்போ ரீரைட் பண்ணும்போது ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு 9/5C ப்ளஸ் 32 வரும். ஜென்ரலாகவே செல்சியஸை விட ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ வந்து கிரேட்டராக தான் இருக்கும். அப்போ டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு 9/5 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32 போடலாம். சரிங்களா? அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 60 டிகிரிக்கு 140 ஃபாரன்ஹீட் வருது. சரிங்களா? ஃபார்முலா வந்து நீங்கள் அவங்கவுங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபாரன்ஹீட்டுன்னு, அதாவது டிகிரி செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட் கேட்டாங்கன்னா F இஸ் ஈக்குவல் டு 9/5C ப்ளஸ் 32 வரும். அப்புறம் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் இந்த -40ன்ற வேல்யூவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா -40ல் தான் டிகிரி செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சேம் ஆகும். இங்கே நீங்கள் -40ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 டிகிரி செல்சியஸும் -40 தான் வரும், ஃபாரன்ஹீட்டும் -40 தான் வரும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது சூப்பர் ஹீட்டட் வேப்பர்ஸ் பிஹேவ். ஓகேங்களா? சூப்பர் ஹீட்டட் வேப்பர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி ஆஸ் அ கேஸ், ஆஸ் ஸ்டீம், ஆஸ் ஆர்டினரி வேப்பர், அப்ராக்சிமேட்லி ஆஸ் அ கேஸ். அதாவது சூப்பர் ஹீட்டட் வேப்பர்னு சொல்லியாச்சு. நம்ம என்ன சொல்லுவோம், அது ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோலாம் கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இங்கே உள்ள ஆப்ஷனில் எக்ஸாக்ட்லி ஆஸ் அ கேஸ்ன்றதெல்லாம் கிடையாது. அதை நம்மளே வந்து அப்ராக்சிமேட்டாக கேஸாக தான் எடுத்துக்கணும். அப்புறம் ஆஸ் ஸ்டீம், ஆஸ் ஆர்டினரி வேப்பர்லாம் இல்லை. அந்த சூப்பர் ஹீட் வேப்பரை கேஸாக கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்கும்போது அப்ராக்சிமேட்டாக அதை கேஸாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எக்ஸாக்ட்லி கேஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல். ஸோ சூப்பர் ஹீட்டட் வேப்பர்ஸ் பிஹேவ் அப்ராக்சிமேட்லி ஆஸ் அ கேஸ். ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டி தான், அப்ராக்சிமேட்லி ஆஸ் அ கேஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது எல்லாருக்குமே டவுட்ஃபுல்லாக இருக்கிற கொஷின்ஸை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.